சரி, சரி. இப்போ வீட்ல பணப்புழக்கம் இல்லாத ஒரு சூழ்நிலை ஏற்படுது. அப்படியே இருந்தாலும், இப்போ வீட்டுக்கு பணம் வருது. ஆனா, உடனே ஏதாவது ஒரு விதமான செலவுகள் அல்லது ஏதாவது ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போய் பணம் செலவழிக்கக்கூடிய ஒரு சூழல் வருது. இது வாஸ்துனால ஏற்படக்கூடிய சூழ்நிலையாக அமையக்கூடுமா? சாதாரணமாவே பார்த்தீங்கன்னா, பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எதன் மூலமாக வருகிறது அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படின்னா 2 விதமா இத பார்க்கலாம். ஒண்ணு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த வாஸ்துன்னு சொன்னாவே நெறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாஸ்துவ நான் டைரக்ட்டா தான் போய் பார்க்கணும்னு சொல்லுவாங்க. வாஸ்துவ டைரக்ட்டாவும் போய் பார்க்கலாம். இன்டைரக்ட்டா உங்க ஜாதகத்திலேயே இந்த வாஸ்து இருக்கு. உங்களுடைய 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள் உங்களுடைய வாஸ்துவை சொல்லும். உங்களுடைய 4ஆம் பாவ அதிபதி உங்களுடைய வாஸ்துவை சொல்லும். உங்க ஏஎல்பி லக்னத்துக்கு 4ஆம் பாவத்துல சாதகமற்ற தன்மை இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க சார், இது மாறக்கூடிய தன்மை கொண்டது அப்படின்னு சொல்லலாம். அங்க நம்ம என்னதான் நம்ம பிளான் பண்ணாலும் அங்க 4ஆம் பாவம் தடை ஏற்படுத்தக்கூடிய தன்மை இருக்கும். அப்போ உங்க 4ஆம் பாவத்திலேயே இந்த வாஸ்து இருக்கான்னா இருக்குன்னு சொல்லலாம். அதை பார்த்தே நீங்க பலன் சொல்ல முடியும். உங்களுடைய ஜாதகத்தை பார்த்து தனித்தனியா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. உங்களுடைய ஜாதகத்திலேயே உங்களுடைய 4ஆம் பாவம், உங்களுடைய வீடு, வண்டி, வாகனம், சொத்து, சுகம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய 4ஆம் பாவத்தை சொல்லும். அதுதான் வாஸ்துவையே சொல்லும். இதை தனியா பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஆனா வாஸ்துவை கற்றுக்கொள்ள வேண்டுமா? கற்றுக்கொள்ள வேண்டும். எதை எந்தெந்த வஸ்துக்களை சரியாக அமைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நான் சரியாக நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். அதை நம்ம லேர்ன் பண்ணணும். ஒரே வீடு, எல்லா இடத்துலையும் எல்லா பொருட்களும் இருக்குன்னா எந்த விஷயத்தை எந்த பகுதியில் வைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நம்மளே அமைத்து கொள்ள வேண்டும்ன்றதுக்காக வாஸ்து கற்றுக்கணும்னு சொல்லலாம். முக்கியமாக பணம் வருவதற்கான வழி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா